நீங்கள் இந்த கவர் லெட்டர் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்குங்கிறது இல்லை, பட் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். கவர் லெட்டர் எழுதுகிறப்போ ஒரு ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க கவரிங் லெட்ரு, இல்லைனா கவர் லெட்ரு, அப்படி இல்லைனா மோட்டிவேஷன் லெட்டர், அப்படி இல்லைனா கேட்டிருப்பாங்க why you are applying for this role. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கப்போ நீங்கள் கண்டிப்பாக கவர் லெட்டர்னு எழுதணும். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கவர் லெட்டர் எழுதலான்னா, நீங்கள் வந்து லிங்க்டின்ல டிரெக்டாக அப்ளை பண்ணுற நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் கவர் லெட்டர்ஸ் எழுதுறதுக்கான சான்சஸ் இல்லை, பிகாஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் சிவியை தான் அனுப்ப போகிறீங்க. ஆனால் வெப்சைட்டில் உங்களோட சிவி அப்லோட் பண்ணுற நேரம், அந்த கம்பெனி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் கவர் லெட்டரை யூஸ் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் உங்கள் சிவியை இமெயில் பண்ணுறீங்கன்னா உங்களோட இமெயில் பாடியில் கூட நீங்கள் கவர் லெட்டரை பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணலாம். கவர் லெட்டர்ஸ் எப்பயுமே 1 பேஜ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகவே கூடாது. இது வந்து மஸ்ட். அண்ட் கவர் லெட்டர் எப்பயுமே உங்கள் சிவி மாதிரியே இருக்கணும். நீங்கள் சிவியில் என்ன ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சிவியில் என்ன ஹெட்டிங்க்கு என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எக்ஸாக்டாக உங்கள் கவர் லெட்டர்லேயும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கவர் லெட்டரில் நீங்கள் வந்து எழுதுகிறப்போ ரொம்ப லென்த்தியாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி எழுதணும்னு தேவையில்லை. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு, நீங்கள் எப்படி இந்த ஜாப்பை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கிறத ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னாலே போதும். கவர் லெட்டர் ஒன்று எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது அந்த கம்பெனியோட வெப்சைட்டை பாருங்கள், அவங்களோட லிங்க்டின் பேஜ் பாருங்கள், கொஞ்சம் ஒரு பேசிக் ரிசர்ச் டைம் எடுத்து செய்யுங்க. இதனால உங்களுக்கு அந்த கம்பெனி எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்க அண்ட் அவங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க என்ன மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி அந்த ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் ஹாப்பியாக அண்ட் நீங்கள் எந்த விதத்தில் அந்த கம்பெனியில் போயிட்டு ஹாப்பியாக இருக்க போகிறீங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி ஒரு கவர் லெட்டர் எழுதுறதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். நான் ஏன் இந்த ரோலுக்கு பெட்டருங்கிறத நீங்கள் சொல்லணும். சொன்னால் தான் அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா உங்கள் சிவி மாதிரியே 10 இல்லைனா 100 சிவிஸ் ஒரு எம்ப்ளாயர் பார்த்துருக்கலாம். எல்லாமே சேம் ஃபார்மேட்டிங், ஸ்கில்ஸும் எக்ஸாக்டாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸாக்டாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு பெட்டரான கவர் லெட்டர் யூஸ் பண்ணுறப்போ எம்ப்ளாயருக்கு பர்சனல் கனெக்ஷன் ஒன்று கிடைக்கிது. நீங்கள் வந்து இவர் வந்து ஓகே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் இருந்தாலும் இவர் வந்து இது சம்மந்தமாக இதை பண்ணியிருக்கிறாரு, இவங்களோட பேசி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு க்யூரியோசிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ முதலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் கவர் லெட்டரில் அட்ரஸிங். நீங்கள் வந்து ஒரு கவர் லெட்டர் எழுதுகிற நேரம் டு ஹூம் இட் மே கன்சர்ன், இல்லைனா டிஎஸ் மேடம், இதெல்லாம் ரொம்பவே ஓல்ட் ஸ்டைல். இப்போ அது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எம்ப்ளாயர் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து மொபைல் இருக்குது, லிங்க்டின் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்பெனியை பற்றி தேடி பார்க்கலான்னு. ஸோ நீங்கள் அட்ரஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் டைம் எடுத்து கூகுளில் இல்லைனா லிங்க்டின்ல கம்பெனியோட நேம் போட்டு யார் யார் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹெட்டாக இருக்கா, அப்படி இல்லைன்னு சொன்னால் யார் அந்த கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்காங்க இல்லைனா ஹைரிங் மேனேஜராக இருக்காங்கங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது யார் இந்த ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க இல்லைனா யார் இதில் மேனேஜராக இருக்க போகிறாங்கங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் டியர் ஹைரிங் மேனேஜர் அட் என்ன கம்பெனி அப்படின்றத போட்டிங்கன்னா ஓகே நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்காகத்தான் நீங்கள் இந்த கவர் லெட்டர் எழுதியிருக்கீங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை அவங்களுக்கு உருவாக்கும். அண்ட் அதோட முக்கியமாக நீங்கள் கவர் லெட்டர் எழுதுகிற நேரம் எப்பயுமே ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியாக கவர் லெட்டர் எழுதுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஒரே மாதிரியான சில ஜாப்ஸுக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஆன்லைனில் தான் எடுத்திருக்கீங்கிறத புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்த உடனே தெரியும் ஓகே இது ஜஸ்ட் ஒரு போரிங் கவர் லெட்டர், இது மாதிரி ஒரு 10 இன்னைக்கும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்காதீங்க. உங்கள் கவர் லெட்டரை நீங்களே எழுதுங்க. இந்த கவர் லெட்டர் நம்ம எழுத போகிறது வந்து AIDAங்கிற அப்ரோச் தான். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்ரோச். இந்த அப்ரோச்சில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் எம்ப்ளாயரோட இல்லைனா ஹைரிங் மேனேஜரோட அட்டென்ஷன் எடுக்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எந்த லெவலில் அந்த எம்ப்ளாயரோட கனெக்ட் ஆகுறீங்கிறத காட்டணும். ஸோ நீங்கள் வந்து கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்லலாம் ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, நானே இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒர்க் பிளேஸ்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குது, அந்த இம்பேக்ட் வந்து என்னோட பர்சனல் வேல்யூஸோட அலைன் ஆகுது.
அப்படியும் இல்லைனா நீங்கள் கம்பெனி வெப்சைட்டில் இல்லைனா லிங்க்டின் பேஜில் கூட போயிட்டு அவங்களோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். அந்த வேல்யூஸ் உங்களுக்கு பர்சனலாக அலைன் ஆகுதா? இது வந்து நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். நீங்கள் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது அதை அப்படியே நீங்கள் ஒரு ஹியூமனாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் டன். நீங்கள் வந்து அட்டென்ஷன் எடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்ரெஸிங் அண்ட் யாருக்கு அட்ரெஸ் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே நீங்கள் வந்து அந்த உங்கள் கவர் லெட்டர் ரீட் பண்ணுறவங்களோட அட்டென்ஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வாசித்து இன்ட்ரெஸ்ட் ஆகிற எம்ப்ளாயர். அடுத்து செகண்ட் பேராகிராஃபில் நீங்கள் சொல்ல போகிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட். நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஏன் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புகிறீங்க அண்ட் நீங்கள் என்னென்னலாம் ஸ்கில்ஸ் கொண்டு வர போகிறீங்க. இது சொல்கிறப்போ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக உங்கள் சிவியில் இருக்கிறதையே சொல்லாதீங்க. ஏன்னா எகெயின் அது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணணும். அதனால நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் அண்ட் உங்களோட என்ன மாதிரியான ஸ்ட்ரெங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் யூஸ் பண்ண போகிறீங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த ரோலுக்கு அலைன் ஆகுதுங்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்கள் உங்களோட செகண்ட் பேராகிராஃபில். அண்ட் தேர்ட் பேராகிராஃப் உங்களோட டிசையர். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக உங்களோட ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து உங்களோட எம்ப்ளாயர் போட்டிருப்பாங்க, ஓகே இந்த மாதிரி ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒருத்தவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சொல்ல போகிறீங்க நீங்கள் இந்த ரோல் சம்மந்தமாக உங்களோட பாஸ்டில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க. இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்றது ரிக்குவயர்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கரண்ட் ரோல்லையோ இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்த ரோல்லையோ அந்த கம்யூனிகேஷனுங்கிற ஸ்கில்ஸுக்கு சம்மந்தமாக என்ன பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனி அந்த விஷயத்தினால என்ன மாதிரியான பெனிஃபிட் அடைஞ்சாங்கங்கிறது தான் நீங்கள் இதில் சொல்ல போகிறீங்க. இதுக்கு நீங்கள் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி அதை நீங்கள் போட்டு அதுக்கு கீழே நீங்கள் எழுதிட்டே போகலாம். நீங்கள் இந்த ரோலுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்கீங்க அண்ட் அதுக்கான ப்ரூஃபும் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட அட்டென்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஏன் இந்த ரோலில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்களோட டிசைர் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன்றப்ப எம்ப்ளாயர் வந்து ஓகே இவங்களோட நம்ம கதைச்சி பார்க்கலாங்கிற க்யூரியாசிட்டி வந்துருச்சுன்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுங்கிறது தான் இங்கே சொல்ல போகிறீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப பாசியாக ஓகே நான் எனக்கு இதெல்லாம் பண்ண முடியும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு இல்லாமல் ஹம்பிளாக நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது உங்களுக்கு இதெல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா என்னோட நீங்கள் கதைச்சி அடுத்த லெவலுக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து ரீச் அவுட் பண்ண வேண்டிய நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுதான் கவர் லெட்டரில் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தராக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே இந்த அப்ரோச் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஒரு எம்ப்ளாயரோட அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.